ஜனவரி 31, 2013 அப்போ எலிசா லாமை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. February 13 லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் காணா போன எலிசாவோட லாஸ்ட் சீன் எலிவேட்டர் ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. தனியாக இருக்கிற எலிசா வினோதமாக நடந்துக்கிறதும் பதட்டத்தில் அந்த லிஃப்ட்டில் இருக்க எல்லா பட்டனையும் அழுத்துறதும் அந்த ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. டோர் க்ளோஸ் ஆகாததுனால அங்கேருந்து வெளியில் வர எலிசா காணா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எலிசாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். கனடாவை சேர்ந்த 21 வயசு பெண்ணான எலிசா லாம் தன்னோட டூர் அப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற சீசில் ஹோட்டலில் ஜனவரி 28, 2013 அன்னைக்கு செக்இன் பண்ணுறான். எலிசாவுக்கு சீசில் ஹோட்டலோட 5வது மாடியில் ஒரு ஷேர்ட் ரூம் கிடைக்குது. டிசம்பர் 20, 1924 அப்போ கட்டப்பட்ட இந்த ஹோட்டல் போக போக ஒரு பட்ஜெட் ஹோட்டலாகவும் ஒரு ஹாஸ்டலாகவும் மாறுது. இந்த ஹோட்டலில் நிறைய சூசைட்ஸ் அண்ட் மர்டர்ஸ் நடந்திருக்கு. அதனாலேயே இந்த ஹோட்டலுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது. 1980s நைட் ஸ்டாக்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீரியல் கில்லர் இங்கே தங்கியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. எலிசா செக்இன் பண்ணி 2 நாள்லேயே அவளோட ரூம்மேட்ஸ் எலிசாவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டல் லாயர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எலிசாவுக்கு தனி ரூம் கொடுத்துட்றாங்க. டூர் அப்போ தன்னோட பேரண்ட்ஸுக்கு டெய்லி கால் பண்ணுற எலிசா அவள் செக் அவுட் ஆக வேண்டிய ஜனவரி 31 அன்னைக்கு கால் பண்ணாததுனால அவங்க பேரண்ட்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸை காண்டாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஒரு நாள் கால் பண்ணாததுக்கே யாராவது போலீஸ்கிட்ட போவாங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக எலிசாவுக்கு சீரியஸ் கேஸ் ஆஃப் பைப்போலார் டிஸார்டர் இருந்திருக்கு. அதனால தான் அவள் பேரண்ட்ஸ் அவளை க்ளோஸாக மானிட்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு சீசில் ஹோட்டலில் வந்த போலீஸ் டாக்ஸை வச்சு எலிசா ரூம் உட்பட அந்த ஹோட்டல் ஃபுல்லாக தேடுறாங்க. எலிசா காணாமல் போய் ஒரு வாரம் கழிச்சு, அதாவது February 6 அன்னைக்கு LAPD ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் எலிசாவோட டிசப்பியரன்ஸை பற்றி மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. February 13 அன்னைக்கு LAPD எலிசாவோட லாஸ்ட் சீன் எலிவேட்டர் ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜனவரி 31 அன்னைக்கு எடுக்கப்பட்ட இந்த ஃபுட்டேஜுக்கு அப்புறம் எலிசா எங்கே போனாங்கன்னு தெரில. February 19 அன்னைக்கு சீசில் ஹோட்டலில் தங்கியிருந்த கெஸ்ட் தண்ணியோட ப்ரெஷர் கம்மியாக வருது அப்படின்னும் தண்ணி கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதனால அந்த ஹோட்டலில் இருக்கிற மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர் ரூஃபில் இருக்க வாட்டர் டேங்கை செக் பண்ணுறதுக்கு போகிறாரு. அந்த ஹோட்டலில் மொத்தம் 4 தண்ணி டேங்க் இருக்குது. அதில் ஒரு தண்ணி டேங்கோட ஹேட்ச் ஓப்பனாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுற ஒர்க்கர் உள்ள எலிசாவோட பாடி நேக்கடாக கிடக்கிறத பார்க்குறாரு. அந்த டேங்கோட ஹேட்ச் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால எலிசாவோட பாடியை மேலேருந்து எடுக்க முடியல. அதனால இந்த வாட்டர் டேங்கை அறுத்து ப்ளோட் ஆகி அழுகி போன நிலைமையில இருந்த எலிசாவோட பாடியை வெளியில் எடுத்திருக்காங்க. எலிசா பாடியோட ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் கிடச்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸும் போலீஸ் ரிலீஸ் பண்ண எலிவேட்டர் ஃபுட்டேஜில் எலிசா போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆகுது. எலிசாவோட பாடியில் எடுக்கப்பட்ட அட்டாப்சியில் ஃபிசிக்கல் ட்ராமா, சூசைட், செக்ஷுவல் அசால்ட் இதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டில் எலிசாவோட பிலாங்கிங்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட மெடிக்கேஷனோட ட்ரேசஸ் எலிசாவோட பாடியில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சில எக்ஸ்பர்ட்ஸ் எலிசாவோட பாடியில் இருக்கிற ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் லெவலை வச்சு எலிசா அண்டர் டோஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லைனா மெடிக்கேஷனை ரீசெண்ட் டைமில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. February 21 எடுத்த அட்டாப்சியில் எலிசா எப்படி செத்தா அப்படிங்கிறது கிளியராக தெரியாததுனால நிறைய அசம்ஷன்ஸ் கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அசம்ஷன் எலிவேட்டர் கேம். யாரும் இல்லாத ஒரு எலிவேட்டரில் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ஆஃப் பட்டன்ஸ் அமுக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணால் நீங்கள் வேற ஒரு உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ட்ராவல் அப்போ 5வது ஃப்ளோரில் ஒரு உருவம் வரும். ஆனால் அந்த உருவத்தை பார்க்கவோ பேசவோ கூடாது. அப்படி மீறி பண்ணால் அது உங்கள் மரணத்தை கூட தீர்மானிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. போலீஸ் ரிலீஸ் பண்ண எலிவேட்டர் ஃபுட்டேஜில் எலிசா லிஃப்டோட எல்லா பட்டனையும் அழுத்துற மாதிரியும் இல்லாத ஒரு பர்சன்ட்டை பேசுகிற மாதிரியும் பிஹேவ் பண்ணதுனால இந்த இன்சிடென்ட்டை அதோட சிங்க் பண்ணிக்கிறாங்க. 2வது அசம்ஷன் இது ஒரு மர்டர் அப்படிங்கிறது. போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் சில விஷயத்தை எடிட் பண்ணி மறைக்க ட்ரை பண்ணதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்பையும் மறைச்சிருக்காங்க. எலிசா இறந்து கிடந்த டேங்கை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டோரை கிராஸ் பண்ணணும். அந்த டோருக்கான கீயும் பாஸ்வேர்டும் அந்த ஹோட்டல் ஒர்க்கர்ஸ்ட்டை தான் இருக்குமா. அதையும் மீறி அதை யாராவது திறக்க ட்ரை பண்ணால் அலாம் சவுண்ட் அடிக்குமா. இதனாலேயே அங்கே வேலை செஞ்ச ஏதோ ஒரு ஒர்க்கர் தான் எலிசாவை கொண்டு அந்த டேங்க்கில் போட்டதா நிறைய பேர் நம்புகிறாங்க. அண்ட் அவர் போலீஸ் ரிலீஸ் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்ததுனால தான் இந்த வீடியோ டேம்பர் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னொரு அசம்ஷன் இது முழுக்க ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். போலீஸ் பண்ண டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டில் எலிசா உடம்புல இருந்த ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் லெவல் கம்மியாக இருந்ததை வச்சு இவங்க பைப்போலார் டிஸார்டருக்கான மெடிக்கேஷன்ஸை கம்மியாக எடுத்திருக்காங்க, இல்லை எடுக்காமலே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எலிசாவோட சிஸ்டர் எலிசாவோட பாஸ்டில் பைப்போலார் டிஸார்டருக்கான மெடிக்கேஷன்ஸை ஒழுங்காக எடுக்காததுனால ஹாலோசினேட் ஆகி பெட்டுக்கு கீழே ஒளிஞ்ச சில எபிசோட்ஸையும் கோட் பண்ணுறாங்க. எலிசா இறக்கிறதுக்கு சில நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க மெடிக்கேஷன்ஸ் அவங்க ஒழுங்காக எடுத்துக்காததுனால ஹாலோசினேட் ஆகி ஒளியை ட்ரை பண்ணுறாங்க. அப்படி அவங்க ஒளியை ட்ரை பண்ணுற முதல் இடம் தான் எலிவேட்டர். எலிவேட்டர் இருக்க எல்லா பட்டனையும் அழுத்தி லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது முடியலன்றதுனால மாடியில் இருக்க டேங்குக்கு போய் ஒளியை ட்ரை பண்ணுறாங்க. அதனால ஆக்சிடென்டலாக இறந்தும் போகிறாங்க. இது ஆக்சிடென்ட்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுலையும் சில சிக்கல் இருக்குது.
ஒன்று, எலிசா எப்படி அந்த அலாம் டோரை தாண்டி ரூஃபை ரீச் பண்ணுறாங்க. 2, அப்படியே ரீச் பண்ணியிருந்தாலும் 4x8 ஃபீட் இருக்கிற அவ்வளோ பெரிய சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கில் எப்படி ஏறுறாங்க. 3, அப்படியே ஏறியிருந்தாலும் அவங்க பாடியை நேக்கடாக கிடச்சிது அப்படிங்கிறது தான். சரி, மொதல் விஷயத்துக்கு வருவோம். எலிசா எப்படி அந்த அலாம் டோரை தாண்டி அந்த ரூஃபை ரீச் பண்ணாங்க. ஆக்சுவலாக எலிசா இறந்து சில மாதத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ வருது. அண்ட் அந்த வீடியோவில் ஃபயர் எஸ்கேப் வழியாகவும் ரூஃபை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது விஷயம், அவ்வளோ பெரிய டேங்க்கில் எலிசா எப்படி ஏறினாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே லேடர்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த டேங்க்கில் ஏறுவாங்களாம். எலிசா இறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சில சைனீஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எலிசா இறந்ததுக்கு அப்புறமும் இந்த ஹோட்டல் எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் எடுக்கல அப்படிங்கிறதையும் அண்ட் இந்த டேங்க் ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 3வது விஷயம், எலிசா ஃபயர் எஸ்கேப் வழியாக அந்த ரூஃபை ரீச் பண்ணி அந்த டேங்க்லேயே ஏறி இருந்தாலும் ஏன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்? எலிசா தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் அவள் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆகி ஹைப்போதெர்மியாவால் இறந்துட்டா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சிவியர் ஹைப்போதெர்மியாவால் இறக்கிற 20-50% பேரோட டெத்ஸ் பேரடாக்சிக்கல் அண்ட்ரெஸ்ஸிங்னால நடக்குது. சிவியர் ஹைப்போதெர்மியா இருக்கிற ஒருத்தவங்க பாடியில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பிளட் சர்ஜ் ஒன்று கிரியேட் பண்ணும். இதனால் எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அது ப்ரொடியூஸ் பண்ணும். இதன் காரணமாக ஓவர் ஹீட்டாக ஃபீல் பண்ணுற எலிசா தன்னை அண்ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஜூன் 20 கொரோனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிடுறாங்க. அண்ட் அந்த ரிப்போர்ட்டின் படி எலிசா பைப்போலார் டிசார்டர்னால ஆக்சிடென்டல் ட்ரவுனிங்கில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எலிசா இறந்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க மெடிக்கேஷன்ஸ் அவங்க ஒழுங்காக எடுக்காமல் போனதாக கூட இருக்கலாம். மெடிக்கேஷன்ஸை அண்டர் டோஸ் பண்ணுறதோ ஓவர் டோஸ் பண்ணுறதோ தப்பு. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கேஷன்ஸை அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணுறதுனால வித்ட்ராயல் சிம்டம்ஸும் வரலாம். வலி உடனே கேட்கணுன்றதுக்காக ஒரு மாத்திரைக்கு பதிலாக 2 மாத்திரையை முழுங்குறது, ஒரு மாத்திரையை முழுசாக போட்டால் தூக்கம் வருது அப்படிங்கிறதுக்காக பாதி மாத்திரை போடுறது, சின்ன காய்ச்சல் தானே அப்படின்னு நம்மளே டாக்டராக மாதிரி மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மருந்து வாங்குறது, இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கலாம். எலிசா கேஸ்க்கான கண்டென்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் எலிவேட்டர் கேம் பற்றி படித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை ட்ரை பண்ணால் ரொம்ப த்ரில்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பிளாட் பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.